கிளிநொச்சி கடத்தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட சீன அரசாங்கத்தின் கடத்தொழில் வலைகள். மீண்டும் முல்லைத்தீவுக்கு அழைத்து வரப்பட்ட 103 மியான்மர் அகதிகள். கனேடிய அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியை சந்தித்தார் ஸ்ரீதரன். தனக்கு ஏற்பட போகும் ஆபத்தை அறிந்து அனுர் எடுத்துள்ள அதிமுக்கிய முடிவு. யாழ் மாவட்ட கட்டளை தளபதியை சந்தித்த ஆளுநர். இலங்கையில் நடத்தப்பட்ட காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கான தேசிய மாநாடு. யாழில் வைத்திய அதிகாரியின் இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரும் மக்கள். மஹிந்த மீது ISIS தாக்குதல் அபாயம், அரசாங்கம் மீது பகிரங்க குற்றச்சாட்டு. சீன அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட கடத்தொழில் வேலைகள் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலைகள் வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களுக்கென கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அவை மாவட்ட கடத்தொழில் நீரியல் வழங்கல் திணைக்கள அலுவலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட 870 கடத்தொழிலாளர்களுக்கு தலா 6 வேலைகள் மூலம் 5220 வேலைகள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்கள உதவி பணிப்பாளர் பாலசுப்பிரமணியம் ரமேஷ் கண்ணா தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் முல்லைத்தீவு கடத்தொழிலாளர்களினால் கடலில் மீட்கப்பட்ட மியான்மர் நாட்டு அகதிகள் 103 பேர் முல்லைத்தீவு கோப்பாபுலவு விமானப்படை தள முகாமில் தடுத்து வைக்கப்படுவதற்காக அங்கு அழைத்து வரப்பட்டனர். குறித்த பயணிகள் நேற்று மாலை 5 மணியளவில் படை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களை மிரிகானாவில் உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைப்பதற்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. அதன் பிரகாரம் இவர்களை மிரிகானாவுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு சில தினங்களுக்கு முன்னர் அவர்கள் திருகோணமலையில் இருந்து அங்கு செல்வதற்கு வாகனங்களில் ஏற்றப்பட்டனர். எனினும் மிரிகானா தடுப்பு முகாமில் அவர்களை வைத்து பேணுவதற்கான வசதிகள் உரிய நிதி ஏற்பாடுகள் இல்லை என தெரிவிக்கப்படுவதனால் அவர்கள் இடைவெளியில் திரும்பி திருகோணமலைக்கு கூட்டி வரப்பட்டு திருகோணமலை ஜுமாலியா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டனர். மீண்டும் நேற்று காலையில் அவர்கள் 2 பேருந்துகளில் ஏற்றப்பட்டு மிரிகானாவுக்கென அழைத்து செல்லப்பட்டனர். இடைவெளியில் மிகுந்தலை கபரண பகுதியில் அவர்கள் பயணித்த பேருந்துடை நிறுத்தப்பட்டன. மிரிகானாவுக்கு அவர்களை அழைத்து வர வேண்டாம் என்ற உத்தரவு பேருந்து பொறுப்பாளர்களுக்கு கிடைத்தது. இதனை அடுத்து திருகோணமலை துறைமுக போலீசார் திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் பதில் நீதவான் முன்னிலையில் நேற்று முற்பகல் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து அந்த அகதிகளை முல்லைத்தீவு கோப்பாபுலவு விமானப்படை தள கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கான உத்தரவை பெற்றனர். இந்த உத்தரவு பத்திரம் நேற்று பிற்பகல் மோட்டார் சைக்கிள் மூலம் எடுத்து வரப்பட்டு கபரண பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த அகதிகள் பேருந்துகளின் பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனை அடுத்து அந்த அகதிகளை முல்லைத்தீவு கோப்பாபுலவு விமானப்படை தள முகாமில் தடுத்து வைத்திருப்பதற்காக அந்த படைத்தள முகாம் கட்டளை அதிகாரியிடம் கையளிப்பதற்கு அவர்களை நேற்று மாலை அழைத்து வரப்பட்டனர். கனடாவின் முடிக்குரிய பூர்வீக குடிகள் வடக்கு விவகாரம் மற்றும் வடக்கு பொருளாதார அபிவிருத்தி நிறுவனங்களுக்கான அலுவல்கள் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சந்தித்துள்ளார். இதன்போது முடிக்குரிய சுதேசிய குடிகள் விவகார அமைச்சின் பாராளுமன்ற செயலாளர் ஜெமி பாடிஸ்டி, பாராளுமன்ற உறுப்பினர் பிரான்சிஸ்கோ சோர்ப்ரா ஆகியோரும் பங்கு பெற்றனர். குறித்த கலந்துரையாடல் கடந்த வார இறுதியில் கனேடிய பாராளுமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது ஈழத்தமிழர்கள் நீதியின் முகமாக கனடாவை அடையாளப்படுத்தும் வகையில் 2022 5/20 கனேடிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு காரணமாக இருந்த ஹரி ஆனந்த சங்கரிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நன்றி தெரிவித்தார். அத்துடன் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்தும் இதன்போது உரையாடியமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் அந்த நாட்டு பிரஜைகளை பாரியளவில் நிதி மோசடியில் ஈடுபட்டதாக இலங்கை நிறுவனம் ஒன்று மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் என்ற போர்வையில் இந்த நிறுவனம் இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜப்பான் மொழியை சரளமாக பேசக்கூடிய உள்ளூர் பிரஜைகளின் உதவியை கொண்டு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஜப்பானியர்கள் சுமார் 30 லட்சம் ஜென்கள் வரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தென்னாசிய நாடுகளில் இருந்து ஜப்பானிய மக்களை இணைய வழியில் ஏமாற்றி பணம் பறிக்கும் பல்வேறு சந்தர்ப்பங்கள் பதிவாகி வருகிறது. ஜப்பானியர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபட்டுள்ள இலங்கை நிறுவனத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது முதலீடுகள் தொடர்பில் ஜப்பானியர்களை தூண்டி பாரியளவான பண மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அறகலைய போராட்டத்தை மக்கள் எழுச்சியாக எவ்வாறு மாற்றினார்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்தமையினால் தங்கள் அரசுக்கு எதிராக அவ்வாறு நடக்காதிருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனுர் அரசாங்கம் தற்போது முன்னெடுத்துள்ளது என பிரித்தானிய இராணுவ ஆய்வாளர் அருஸ் தெரிவித்துள்ளார்.
இலங்கை பொருளாதார ரீதியில் பாரிய பின்னடைவை சந்தித்தாலும் படையினரை குறைப்பதிலும் அவர்களுக்கான செலவுகளை அரசாங்கம் எப்பொழுதுமே விட்டுக் கொடுத்ததில்லை. எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்று தமக்கான அரசியல் பலத்தை உருவாக்குவதே தற்போதைய அனுர அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் ஜெகம்பத் சம்பிரதாயபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த கலந்துரையாடல் நேற்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அத்துடன் ஆளுநர் வேதநாயகன் யாழ் மாவட்ட செயலாளராக பணியாற்றிய காலத்தில் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகம்பத்தும் யாழ் மாவட்டத்தில் பணிபுரிந்தமையை நினைவு கூர்ந்தார். யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பில் விரைவில் சந்தித்து கலந்துரையாடுவோம் என கட்டளை தளபதி ஆளுநரிடம் குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் ஜெகம்பத் கடந்த வெள்ளிக்கிழமை கடமைகளை பொறுப்பேற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கான முதல் தேசிய மாநாடு கொழும்பில் நடைபெற்றுள்ளது. இதனை சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் ஏற்பாடு செய்தது. இது இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களைச் சேர்ந்த பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த காணாமல் போனவர்களின் 51 குடும்பங்கள் ஒன்றிணைந்ததாக சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் பிற சமூகங்களைச் சேர்ந்த குடும்பங்களுடன் தொடர்பு கொள்ளவும், கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும், காணாமல் போனவர்கள் அன்புக்குரியவர்களை தேடுவதில் எதிர்கொள்ளும் பொதுவான சவால்கள் மற்றும் அவற்றை எவ்வாறு கூட்டாக சமாளிப்பது என்பது பற்றி விவாதிக்கவும் இந்த மாநாடு உதவியதாக செஞ்சிலுவைச் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிகழ்வின் போது காணாமல் போனவர்களின் கதி மற்றும் இருப்பிடத்தை அறிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பங்கேற்பாளர்கள் மீண்டும் வலியுறுத்தியதாக சர்வதேச செஞ்சிலுவைச் சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்திய அதிகாரி செந்தூரனின் இடமாற்றத்தை ரத்து செய்ய கோரி விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவனந்தராஜாவுக்கும் நோயாளர் நலன்புரி சங்கத்தினர் மற்றும் சமூக மட்ட அமைப்பினருக்கும் இடையில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது மக்கள் கருத்து தெரிவிக்கையில் குறித்த வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலை தரத்தில் காணப்படுகிறது. ஆனால் அதற்குரிய ஆளணி வசதிகள் காணப்படுவதில்லை. இருப்பினும் கட்டட வசதிகள் தாராளமாக உள்ளது. கடந்த காலங்களில் 24 மணி நேர மருத்துவ வசதிகளும் சிகிச்சைகளும் காணப்பட்டன. ஆனால் பின்னர் அவையெல்லாம் இடைநிறுத்தப்பட்டன. இருப்பினும் தற்போது கடமையில் இருக்கின்ற பொறுப்பு வைத்திய அதிகாரி செந்தூரனின் முயற்சியால் மீண்டும் நோயாளர் விடுதி இயக்கப்படுகின்றது. இந்த வைத்தியசாலை பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகின்றனர். 24 மணி நேர மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால் மக்கள் யாழ் போதனா வைத்தியசாலைக்கும் சங்கானை பிரதேச வைத்தியசாலைக்கும் செல்ல வேண்டி ஏற்படுகிறது. அந்த வைத்தியசாலைகளில் விடுதிகளில் கட்டில் தட்டுப்பாடு, இடவசதி பிரச்சினைகள் காணப்படுகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில் எங்களது வைத்தியசாலையில் 24 மணி நேர மருத்துவ சேவையை ஆரம்பித்தால் மக்கள் அலைச்சல் இல்லாமல் இங்கேயே சேவை பெற முடியும். அத்துடன் அந்த வைத்தியசாலைக்கு வேலைச்சுமை குறையும். புதிதாக பதவியேற்றுள்ள பொறுப்பு வைத்திய அதிகாரி எமது வைத்தியசாலைக்கு வருகை தந்து 1.5 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் அவர் அந்த காலப்பகுதிக்குள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொண்டுள்ளார். இன்னும் சிறிது காலம் அவர் எமது வைத்தியசாலையில் வேலை செய்தால் எமது வைத்தியசாலைகளின் சேவைகளை முழுமைப்படுத்தி விடுவார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான அபிராஜ் மற்றும் வைபவ் ஆகிய 2 கப்பல்கள் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்த 2 இந்திய கப்பல்களும் காலி துறைமுகத்தை நோக்கி பயணிக்க திட்டமிட்டுள்ளதாக உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் நவ்தேவ் சிங் சோஹல் மற்றும் கமாண்டர் எஸ் சுஜித் இலங்கை கடலோர காவல்படையின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகளை சந்திக்க உள்ளனர். இந்த விஜயத்தின் போது தீயை அணைத்தல் மற்றும் சேதத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் கடல் மாசுபாட்டை எதிர்த்து போராடுதல் போன்றவற்றில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சவால்கள் அளிக்கப்பட உள்ளது. அத்துடன் பிராந்தியத்தின் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்கும் இலங்கை கடலோர காவல்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை இந்த விஜயங்கள் வெளிப்படுத்துவதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ISIS தாக்குதல் அபாயம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இராணுவத்தினரை நீக்கிவிட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பில் பிரமுகர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஆராயும் குழுவுக்கு மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தலைவர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இதேவேளை அறிக்கைகளின் உண்மைகளை மறைத்து இராணுவ பாதுகாப்பை நீக்கி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் பாதுகாப்புக்கு அரசாங்கம் முற்றாக ஆபத்தை விளைவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினர் நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் மாத்திரம் நியமிக்கப்பட்டனர். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த முப்படையினர் பாதுகாப்பு நீக்கப்பட்டு காவல்துறை உத்தியோகத்தர் மாத்திரம் அதற்கென ஈடுபடுத்தப்பட்டுள்ள பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கடந்த 17ஆம் தேதி பாராளுமன்றத்தில் அறிவித்தார். இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்காக ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் நேற்று மீளப்பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.